வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவனை தலைமை ஆசிரியர் தாக்கியதால் மயக்கமடைந்த மாணவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சித்தூர் கேட் முனாப் டிப்போ பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய முஸ்லிம் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியின் முனாப் டிப்போ பகுதியை சேர்ந்த மாபூப் பாஷா என்பவரின் மகன் ஜமால் உதீன் 12 வயதுடைய இவர் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிப் என்பவர் ஜமாலை தலையில் தாக்கியதால் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து மாணவனை மீட்டு குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது பள்ளி மாணவன் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் நகர போலீசார் பள்ளி மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளுக்காக ஏழுமலை. என் தம்பி முனாப் டிப்போ ஸ்கூலில் படிச்சுங்கிறான். அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் ரொம்ப சத்தாய்க்கிறாங்க. பசங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்கூலில் பசங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த பையன் விளையாடின்னு இருந்தாலும் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற செடி மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணலைன்னா பசங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்ற டைமில் 1 மணிக்கு இன்றைக்கி பிடிச்சி அந்த பையனுக்கு எங்கள் முன்னாடியே அடித்தாங்க தலையில். அதில் அவனுக்கு ரொம்ப தலை வலிக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அங்கேருந்து நாங்கள் கூப்பிட்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அங்கே இருக்கிற ஆசிரியர் பேரில் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு அவர். பேரண்ட்ஸ் கேட்க போனால் எங்களுக்கும் பேட் வாய்ஸ்லலாம் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி